ரொம்ப நேரம் இருவரும் அந்த வெறுமையான அறையில் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த அறையில் இருவர் மட்டும். ஒருத்தி சொர்க்கத்திலிருந்து வந்த தேவதை மாதிரி, இன்னொருவன் நரகத்திலிருந்து வந்த அசுரன் போல நின்று கொண்டிருந்தான். அவன் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். ரோஷினியும் அவனை சற்று பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். ஏதோ ஒரு சிறிய எலி தன்னுடைய மரணத்திற்காக தானே சென்று பொறியில் சிக்கியது போல அவளும் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய கால்கள் உதற ஆரம்பித்தன. அவளால் நிற்கக்கூட முடியவில்லை. அவனுடைய கண்களாலேயே இவளுடைய மொத்த எனர்ஜியையும் எடுத்துக்கொள்வது போல இருந்தது. ஏன் அப்படி பார்க்குற? அது இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. இதயம் வேகமாக அடித்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் கூறினாள். என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு தப்பு செஞ்சுட்டேன்னு நினைக்கிறியா? இல்ல. உள்ளே சற்று பயம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் கூறியவளை புருவம் நெறித்தபடி சற்று ஆச்சரியத்துடன் பார்த்தான். நீ என்கிட்ட பொய் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. உன்னோட கண்ணை பார்த்தாலே எனக்கு எல்லாமே புரியுது. பயம் இருக்கு, ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை ஏத்துக்கிற. அவளின் மனதை படித்தவன் போலவே சொல்லிவிட ரோஷினி அவனை புரியாமல் பார்த்தாள். அவளுக்கு தெரியும், அவள் எடுத்து வைக்கும் ஒரு தவறான காரியம் கூட அவளுக்கு எப்படிப்பட்ட பின்விளைவை ஏற்படுத்தும் என்று. Say yes or no, baby. ஆமா. Good. அவளின் பதில் அவனுக்கு திருப்தி அளிக்கும் ஒன்றாக இருந்தது. அவன் அவளுக்காக போட்டு எடுத்து வந்திருந்த காபியை அவள் முன்னால் வைத்தான். பின் எடுத்துக்க என்பது போல் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தான். அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தவள் ஒரு கட்டத்தில் மனதில் இல்லாத தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவனிடம் கேட்டுவிட்டாள். ஆமா, உங்க பேர் என்ன? உங்களுடைய ஃபேஸ் தான் என்னால இப்போதைக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் உங்க பேராச்சும் நான் தெரிஞ்சுக்கலாம்ல. அவன் சிறிது புன்னகையுடன் அவளை பார்த்தான். ஹாரி. என்ன? நீ என்ன ஆரின்னு கூப்பிடலாம். அப்படின்னு ஒரு பேரா? ஆனா இதை பார்த்தா உங்களுடைய ஃபுல் நேம் மாதிரி தெரியலையே. நாட் பேட், யூஆர் ரைட். இப்போதைக்கு நீ என்ன இந்த பேர்லயே கூப்பிடு. ஆக என்ன ஆனாலும் அவனுடைய அடையாளத்தை என்கிட்ட காட்ட மாட்டான். இவன்கிட்ட கேட்கறதே வேஸ்ட் ஆஃப் டைம். மனதிற்குள் நினைத்தவாறு அவள் நின்றாள். நான் என்ன எவ்வளோ டேஸ் உங்களுடைய ஃபேஸை பார்க்காம இருக்கணும்? ஏன் உன்னால நான் யாருன்னு அவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறியா? இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லல. எத்தனை நாள்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் உங்க ஃபேஸை பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் இல்லையா? அதனாலதான் கேட்குறேன். நான் இன்னும் அதை பத்தி முடிவு பண்ணல, சொல்றேன். என்னையா இது? எப்படி கேட்டாலும் இவன் பிடி கொடுக்காம பேசுறான். இவன் எப்படி பட்டவன தெரியலையே. கவலைப்படாத, நீ என்கிட்ட கரெக்டா இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு நல்லவன் தான். ரோஷினி மனதிற்குள் தான் நினைத்தாள். ஆனால் அதை படித்தவனாக இவன் பதில் சொல்லிவிட அதிர்ந்து போய் குழப்பத்துடன் அவனை பார்த்தாள். இவன் அழகன் மட்டும் கிடையாது, நிச்சயம் ஆபத்தானவனும் கூட என்பது அவளுக்கு லேசாக புரிய ஆரம்பித்தது. ஆமா, இது என்னது? அவள் முன்னால் ஒரு சிறிய மினி கண்ணாடி பாட்டிலை காட்டி கேட்டான். இது எப்போ நீங்க என்கிட்ட இருந்து எடுத்தீங்க? உன்னை டிரைவர் இங்க கொண்டு வந்து விடும்போது இது காருக்குள்ள விழுந்துருச்சுன்னு டிரைவர் என்கிட்ட கொடுத்தான். அது என்னோட ஃபேவரட் பர்ஃப்யூம். அதோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் தங்கச்சி எனக்காக ஆசையா ஒரு தடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தா. இதோட ஸ்மெல் உனக்கு பிடிக்குமா? அவன் கேட்டவாறு அவனும் அந்த பெர்ஃப்யூமை சற்று நுகர்ந்து பார்த்தான். ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த ஃப்ளவர்ஸ் இப்போ அதிகமா இந்தியாவில் பூக்கிறது இல்லையா, அதனால இந்த பர்ஃப்யூமே இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. என்கிட்ட இருக்கிறது அது ஒன்று மட்டும்தான். அதை அங்கிருந்த டேபிளின் மீது வைத்துவிட்டு அவன் கிளம்ப ஆரம்பித்தான். நீங்க கிளம்புறீங்களா? ஆமா. அடுத்து எப்போ வருவீங்க? அவளை மேலிருந்து கீழ் வரை ஆழமாக பார்த்தான். பின்பு சற்று குறும்பாக புன்னகைத்தான். நீ ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்க. நான் அடுத்த தடவை இங்க வரும்போது கொஞ்சம் ரெடியா இரு. அவன் எதற்கு அப்படி கூறுகிறான் என்று ரோஷினிக்கு நன்றாகவே புரிந்தது. மறுத்து என்ன பேசுவது என்று அவளுக்கு தெரியவில்லை. மௌனம் காத்தாள். அப்புறம் நான் அடிக்கடி இங்க வரமாட்டேன். ஸோ நீ பயப்படாம இங்க உன்னுடைய இஷ்டத்துக்கு தங்கலாம். அவன் அங்கிருந்து செல்லும் வரை அவள் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் சென்றவுடன் நிம்மதி பெருமூச்சு விட்டவள் குளியல் அறைக்குள் சென்று குளித்துவிட்டு வெளியே வந்தாள். உடல் மிகவும் சோர்வாக இருந்தது. ஆனால் மனக்கவலை குறைந்தது போல் உணர்ந்தாள். தன்னுடைய போனை எடுத்த ரோஷினி அவளுடைய தங்கை அனுவுக்குத்தான் அழைத்தாள். சொல்லுக்கா. அனுமா, என்னால இப்ப அங்க வர முடியாதுடா.
அம்மாவோட ஆபரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா முடிஞ்சதுக்கா. அம்மா நல்லா ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுவாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நீ ரோஹன் மாமாவுக்கு என்னோட சார்பாவும் அம்மா சார்பாவும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடு. அதை கேட்ட ரோஷினிக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ரோகன் தனக்கு செய்ய நினைத்த விஷயத்தை பற்றி நினைக்கும் போதே அவன் மீது கோபமாக வந்தது. கண்டிப்பா சொல்லிடுறேன். நீ அம்மாவை நல்லா பாத்துக்கோ. என்னால எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ நான் வர ட்ரை பண்றேன். அக்கா, நீ ஒன்னும் அவசரப்பட்டு வர வேணாம். நான் இருக்கல, அம்மாவை பாத்துக்கிறேன். நீ உன்னோட வேலையில கொஞ்சம் கவனம் செலுத்து. சரி, எதா இருந்தாலும் எனக்கு கூப்பிடு. அவள் சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். இங்கு நடக்கும் எதையும் அவள் சொல்ல தயாராக இல்லை. ரோஹன் நல்லவன் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவன் ஒரு ஏமாற்று பேர்வழி என்று தெரிந்தால் எப்படி எடுத்துக்கொள்வார்களோ? அவள் யோசித்துக் கொண்டே அமர்ந்திருக்க அங்கிருந்த டேபிளின் மீது மாஸ்க் மேனின் வாட்சை பார்த்தாள். எழுந்து சென்று அதை கையில் எடுக்க அது பிளாட்டினம், கோல்டு மற்றும் வைரத்தால் உருவாக்கப்பட்ட மிகவும் காஸ்ட்லியான வாட்ச் என்று தெரிந்தது. அதுவே அவன் எத்தகைய செல்வந்தன் என்று சொல்லாமல் சொல்ல, தெரியாதனமாக இவனிடம் வந்து மாட்டிக்கொண்டோமோ என்கிற பயம் ரோஷினியின் மனதை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. யோசித்து யோசித்து பார்த்தவள் குழப்பத்திலும் உடல் சோர்விலும் ஒரு கட்டத்தில் அப்படியே தூங்கிவிட்டாள். தூக்கத்திலிருந்து அவள் கண் விழிக்க வீடு முழுவதும் அற்புதமான நறுமணத்தை உணர்ந்தாள். ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கே. ரொம்ப பழக்கப்பட்ட ஸ்மெல்லா வர இருக்கு. எழுந்து சென்று ஹாலுக்கு வர அங்கு வேலையாள் ஒருவன் உத்தரவுகள் போட்டுக் கொண்டிருக்க 4-5 பேர் கை நிறைய கொண்டு வந்த பூங்கொத்துகளை ஆங்காங்கே வைத்துக் கொண்டிருந்தார்கள். இது அந்த ஃப்ளேவர் தானே? இந்தியால கம்மியா பூக்குதுன்னு தானே நான் கேள்விப்பட்டேன். ஆனா இங்க என்னடானா இவங்க 100கணக்கா கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க. திகைத்து போய் யோசித்துக் கொண்டிருந்தவள் அந்த வேலையாளிடம் கேட்டாள். அண்ணா. மேடம் சொல்லுங்க மேடம். நீங்க மேடம், இந்த கெஸ்ட் ஹவுஸை இத்தனை நாளாக நான் தான் பார்த்துக்கிட்டு வந்தேன். இன்னைக்கு சார் இங்கே வந்துட்டு போனார்னு தெரிஞ்சுது. அதான் இந்த பூக்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு வாங்கி வைக்க சொன்னார். இப்போதைக்கு ஹாலில் வச்சுருக்கோம். வெளியே ஒரு வேன் முழுக்க இந்த பூக்கள் இருக்கு. உங்கள் ரூமில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வச்சுருவோம். தனக்கு அந்த பூவின் வாசம் பிடிக்கும் என்று தான் சொல்லி இருந்ததால் அதற்கு அவன் அந்த பூக்களையே வாங்கி குவித்திருப்பதை பார்த்தவளுக்கு அவனின் கேரக்டர் சுவாரஸ்யமாகத்தான் இருந்தது. அவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். ரோஷினியின் வாழ்வில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது? கேளுங்க சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.